வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து குலோப் ஜாமுன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உடையாமல் கிராக்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா அந்த கிராக் விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய். ஆச்சி குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். 175 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த 10 நிமிஷம் கேப்பில் நம்ம வந்து அதுக்கு பாகு வந்து காய்க்கணும். அதை பண்ணிடலாம். 175 கிராம்ஸ்க்கு வந்து 700 கிராம்ஸ் சுகர் வந்து ஆட் பண்ணணும். அதே 700 கிராம்ஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆகட்டும். அது ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுகர்லாம் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே நமக்கு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனது நம்ம அந்த பால்ஸ்லாம் உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு மட்டும் வச்சுட்டு எடுத்துருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த ஜீரா இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த பால்ஸ்லாம் எடுத்து உள்ளே போட்டுடணும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து பொரிச்சு எடுத்து இந்த மாதிரி ஜீராக்குள்ளே போட்டுடணும். நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா ஊறட்டும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வரும்னு சொல்லி பாருங்கள். எதுவுமே கிராக் இல்லாமல் இருக்குது. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.